ஹாய் ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா, வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு வேதாந்தோ. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராமர்ஸ் ரூலோட எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போறோம். ஆக்சுவலாக வந்து நான் போன வீடியோலேயே வந்து இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம அதோட எக்ஸசைஸ் எல்லாத்தையும் வந்து இதில் இருந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ்ல இருக்கிற எல்லா சம்ஸையும் அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எப்படி இதெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும்ன்ற ஐடியா கிடைக்கும். அண்ட் கிராமர் ரூலை பத்தி நான் கம்ப்ளீட்டா வந்து அந்த வீடியோலயே உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ தென் அது பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து சம்ம வந்து எப்படி வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் கொண்டுட்டு போகணும் அப்படின்றது எல்லாமே தெரியும். ஏன் வந்து கிராமர் ரூல் யூஸ் பண்றோம், எதுக்காக, எப்போ வந்து அதை யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ரூல் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குது, எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா அந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸாம்பிள் ரிலேட்டட் வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் கிராமர் ரூல்ல. இங்க வந்து நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகலாம். இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து ஒரு குட்டி இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ தென் உங்களுக்கு வந்து புரியும்ல எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு. பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிராமர் ரூல்னா ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷன் இருக்குதா, இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணணும்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்மேட்டுக்கு எடுத்து எழுதணும். அதாவது நம்ம எப்பயுமே வந்து எழுதுவோம்ல, நம்ம கன்சிஸ்டன்சியா இல்லையான்னு பாக்குறதுக்குலாம் ஆல்ரெடி நம்ம வந்து அப்படி பண்ணிருக்கோம்ல. யூனிக் சொல்யூஷனா, நோ சொல்யூஷனா, இதெல்லாம் நம்ம அங்கேயே படிச்சிருக்கோம்ல. நம்ம அதுல நம்ம பார்த்த மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இதுல ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்ல எழுதுறோம். அதுல ஏன்றது என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ. அதாவது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஏன்றது என்னது, ஒரு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் வந்து என்ன பண்ண போறேன், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறேன். ஸோ அந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறதுக்கு வந்து இதுல வேணும். அதாவது நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து என்னன்னு கண்டுபிடிப்பேன். ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்ல எடுத்து எழுதிடுவேன். அதில் அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, அதாவது டெல்டா, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ யூனிக் சொல்யூஷனா இருந்தா மட்டுமே தான் உங்களால கிராமர் ரூல் வந்து அப்ளை பண்ண முடியும். கிராமர் ரூல் வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் கிடைக்குதுன்னா மட்டுமே தான் கிராமர் ரூல் யூஸ் பண்ணி நீங்க அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். அண்ட் தென் இந்த டெல்டா வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா மட்டுமே தான் நீங்க வந்து கிராமரோட ஃபார்முலாவே யூஸ் பண்ண முடியும். கிராமரோட ஃபார்முலா என்னன்னா, இப்போ எக்ஸ்ன்னு ஒரு எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி ஒரு 2 அன்னோன் இருக்குன்னு வைங்க. இந்த எக்ஸ் வேணும்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டான்ற ஃபார்முலால போடணும். டெல்டா ஒய் பை டெல்டா அப்படின்ற ஃபார்முலால வந்து போடணும். ஸோ இந்த டெல்டா எனக்கு தெரியும், ஆல்ரெடி இப்பதான் பார்த்தோம். இது என்னது, டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் அப்படின்னா, ஸோ இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இருக்குதுல்ல, அதாவது மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ இருக்குதுல்ல, அதுல வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, அந்த கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதி இருந்திருப்பீங்களா. இதுல வந்து ஏவோட கோஎஃபிஷியன்ட், சாரி, இது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்னு எழுதிருப்பீங்க. இங்கிட்ட வந்து பி மேட்ரிக்ஸ்ன்றதுல அந்த கான்ஸ்டன்ட் இருக்கும், C1 C2 கான்ஸ்டன்ட் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து டெல்டா எக்ஸ் வேணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் தான் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போற அந்த மேட்ரிக்ஸ் வந்து யாரை யூஸ் பண்ணணும்னா இந்த ஏ மேட்ரிக்ஸை எடுத்துக்கோங்க. ஆனா உங்களுக்கு எக்ஸ் வேணும்னா நீங்க எக்ஸோட எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸ் எலமெண்ட்ஸ் இங்க இருக்குமா, இங்க ஒய் எலமெண்ட்ஸ் இருக்குமா. எக்ஸ் வேணும்னா எக்ஸோட எலமெண்ட்டை யூஸ் பண்ணாம அதுக்கு பதிலா இந்த கான்ஸ்டன்ட்டை வச்சு நீங்க என்ன பண்ணணும், இந்த ஒய்யோட எலமெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அதான் டெல்டா எக்ஸ். அதே மாதிரி தான் டெல்டா ஒய்க்கும். எக்ஸ் நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனா ஒய் இருக்கக்கூடாது. ஸோ யாரை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த நேரத்துல வந்து அவங்கள தூக்கி விட்டுருங்க. அவங்கள தூக்கி வெளியில போட்டுட்டு அதுக்கு பதிலா அந்த இடத்துல வந்து இந்த பி இருக்குதுல்ல, கான்ஸ்டன்ட் இருக்கும்ல, ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் தான் நான் தூக்கி பீன் போட்டிருப்பேன். அந்த பியை போட்டு நான் என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆன்சர் எடுத்துட்டு போய் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணும். ஸோ முக்காவாசி சம்ஸ் வந்து எல்லாமே வந்து எக்ஸாக்டா கேன்சல் ஆகும். நீங்க இந்த டெல்டா கண்டுபிடிக்கிறீங்களா, அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, அப்பயே வந்து தெரிஞ்சிடும் அந்த நம்பரோட மல்டிபிளா தான் ஏதோ ரெண்டு டெல்டா எக்ஸும் டெல்டா ஒய் வரப்போகுது அப்படின்ட்டு. ஒருவேளை வந்து டெல்டா எக்ஸும் டெல்டா ஒய்யும் எக்ஸாக்டா வந்து டெல்டாவோட டிவைட் ஆகாத மாதிரி இருக்குன்னா நீங்க அங்க ஏதோ தப்பு பண்ணிருப்பீங்கன்றத நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அது ஒரு பெரிய க்ளூ. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மோஸ்ட்லி வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து கிராமர் ரூல் அப்ளை பண்ற மாதிரி வரும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷன் தான் கொடுக்கும். அது வந்து ஒரு நோ சொல்யூஷனோ இன்ஃபைனைட்லி மெனி நம்பர் ஆஃப் சொல்யூஷனோ கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா ஒரு சினாரியோ, ஒரு கேஸ், அதுல வந்து எனக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஆன்சர் இருக்கும், ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதுல வந்து நம்ம வந்து இமேஜினரியா வந்து சொல்யூஷன்ஸ் இருக்க போறது இல்லை. அதாவது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்க போறது இல்லை. ஸோ அதனால எங்கெல்லாம் வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வருதோ அங்க நீங்க கிராமர் ரூல் அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அவங்களே வந்து ஒன்னு டிட்டர்மினன்ட் மெத்தட்னு கொடுத்துருவாங்க, இல்ல அப்படின்னா கிராமர் மெத்தட்ல சால்வ் பண்ணுங்கன்னு கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், கிராமர் ரூல் அப்ளை பண்ணி நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ கிராமர் ரூல் ரொம்ப 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 ஈஸி. ஜஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் தெரிஞ்சிருந்திருக்கணும், அதே மாதிரி ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், கிராமரோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், அப்புறம் கிராமரோட ரூல், அதாவது என்னோட
என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து அதாவது டெல்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தா மட்டுமே தான் யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். நான் கிராமர் ரூல் அப்ளை பண்ணுவேன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலே போதும். டிட்டர்மினன்ட் நீங்க வந்து தப்பு இல்லாம கண்டுபிடிச்சிருவேன். அதாவது ஒரு 2x2 மேட்ரிக்ஸா இருந்தாலுமே ஒரு 3x3 மேட்ரிக்ஸா இருந்தாலுமே எனக்கு அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க தெரியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா கிராமர் ரூல்ல அழகா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? பார்த்தாச்சா? இன்ட்ரோ புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம சம் பார்க்க போலாமா? ஸோ சம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளோட சேனல் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னையோட எக்ஸசைஸ்க்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ இது வந்து எக்ஸசைஸ் 1.2. எக்ஸசைஸ் 1.1 நான் வந்து கம்ப்ளீட்டா 2ஆ பிரிச்சு நான் அதை உங்களுக்கு நடத்தி முடிச்சுட்டேன். லைக் ரேங்க் கன்சிஸ்டன்சி சொல்லி 2த்தையும் நான் பிரிச்சு நடத்தி முடிச்சுட்டேன். இது வந்து என்னது எக்ஸசைஸ் 1.2. இதோட எக்ஸாம்பிள நான் நடத்தி முடிச்சுட்டு இப்போ எக்ஸசைஸ் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, சரி. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் சம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொன்னேன், கிராமர் ரூல் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க, இதிலே சால்வ் பண்ணுங்கன்னு. அதே மாதிரி அவங்களே வந்து கிராமர் ரூல் படியே சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், அவரோட ஃபார்முலா போட்டே நீங்க வந்து அந்த ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல வந்து நான் வந்து டெல்டா என்னன்றதை கண்டுபிடிக்கணும். டெல்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தா மட்டுமே தான் நான் வந்து கிராமர் ரூலே அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ டெல்டானா என்னது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தான் வந்து டெல்டா. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனா யாரு, இந்த எக்ஸ் ஒய் பக்கத்துல இருக்காங்களோ இந்த கோஎஃபிஷியன்ட் அவங்கள எடுத்து எழுதுறது தான் வந்து என்னோட டிட்டர்மினன்ட். ஓகே, ஸோ அப்போ என்னென்ன இருக்குது, 2 3 3 5. ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம், என்னோட டயகனல்ல இருக்கிற வேல்யூஸை மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணணும், அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். என்னோட ஆன்சர் எப்படி வருது, 1ன்னு வருதா. ஸோ 1 இஸ் ஆப்வியஸ்லி நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நான் என்ன எழுதலாம், இந்த மாதிரி எனக்கு வந்து டெல்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு, அதனால எனக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் இருக்கு. ஸோ சின்ஸ் டெல்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அப்போ என்ன சொல்லணும், யூனிக் சொல்யூஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், கிராமர் ரூல் வந்து அப்ளை பண்ணலாம். we can apply grammar rule அப்படின்னு போடலாம். we can apply கிராமர்ஸ். ஸோ அதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் கிராமர், அதனால அவரோட பேரே அவங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கிராமர் ரூல் அப்ளை பண்ணலாம். சரி, கிராமர் ரூல்னா என்னது, டெல்டா எக்ஸ் சாரி கிராமர் ரூல்னா என்னது, ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா என்னது, என்னோட எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் என்னோட ஒய் கண்டுபிடிக்கிறதுக்குமான ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸோட ஃபார்முலா என்னதுன்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா. இந்த டெல்டா என்கிட்ட இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை, 1. அடுத்து ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா. ஓகே, ஸோ இப்போ நான் யாரை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும், இந்த டெல்டா எக்ஸையும் இந்த டெல்டா ஒய்யும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொன்னேன், டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிற நேரத்துல டெல்டா எக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்குரியது யார் யாரு, இந்த 2வும் இந்த 3யும் இவங்க 2 பேரையும் விட்டுறணும். விட்டுட்டு இந்த 7ஐயும் இந்த 9ஐயும் போட்டுக்கணும். அப்போ 7 9 ஒய் அப்படியே போட்டுக்கலாம், 3 5. அதுக்கு டெட்டர்மினன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது டெல்டா ஒய் எழுதிக்கலாம், அப்புறமா கண்டுபிடிக்கலாம். டெல்டா ஒய் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்து ஒய்யை தூக்கிடணும். ஒய்யை தூக்கிட்டு எக்ஸை மட்டும் வச்சுக்கணும். எக்ஸ் யாரு, 2 3. ஒய்யை தூக்கிட்டு யாரை போடணும், அந்த கான்ஸ்டன்ட் 2 பேரையும் போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், டெட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், நான் என்னோட டயகனல்ல இருக்கிற எலமெண்ட்ஸை மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணேன்னா அது என்னோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணா 35 மைனஸ் 9 3 சார் 27. ஸோ 2 பேரையும் சப்ராக்ட் பண்ணா 7 8 வரும். அப்போ இது 8 வருது. இதுக்கு என்ன வருது ஆன்சர், இதுக்கு வந்து 9 2s are 18 மைனஸ் 7 3s are 21. ஸோ 19 20 21னா -3 வருது. ஸோ சிம்பிள் பார்த்து போடுங்க. ஸோ மேட்ரிசஸ் வந்து சிம்பிள்ல சொதப்போம், நம்பரை மாற்றி போட்டால் சொதப்போம், பயங்கரமாக சொதப்போம். அதனால கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட சொல்யூஷன் ஒய்யோட சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒரு 2/2 இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெல்டா எக்ஸ் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது வந்து டெல்டா எக்ஸ் வந்து 8 டிவைடட் பை 1, அடுத்து -3 டிவைடட் பை 1. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, எல்லாமே டிவைடட் பை 1 அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம், அப்படியே தூக்கி ஆன்சரை போட்டுடலாம். அப்போ என்னோட எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 8, ஒய்யோட வேல்யூ வந்து -3. தெரியுதுல, மறைக்கல. ஒய்யோட வேல்யூ வந்து -3. ஸோ அப்போ என்னோட சொல்யூஷன் இதான் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும். இந்த சொல்யூஷன் இஸ் x is equal to 8, y is equal to -3 சொல்லி போட்டா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்த சம் போலாமா? ஸோ அடுத்த சம்மும் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ்ல இருக்கிற சம்மா தான் கொடுத்துருக்காங்க. கிராமர் ரூல் படி நான் சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ எப்பயும் போல நம்ம என்ன பண்ணணும், determinant of a அதாவது டெல்டா என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அது வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டுமே தான் நான் கிராமர் ரூல் அப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப்பே போகணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், அதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்து போடணும். ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் இதான் கோஎஃபிஷியன்ட், அதாவது வேரியபிள் பக்கத்தில் இருக்கிறது தான் கோஎஃபிஷியன்ட். 5 3 3 7. ஸோ அப்போ இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 7 5s are 35 மைனஸ் 3 3s are 9. ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு 5 அங்கே ஒரு 4 போச்சுன்னா 26.
26 which is not equal to 0. அப்போ தாராளமா வந்து it has unique solution போட்டு நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை கிராமர்ஸ் ரூல் நம்ம எடுத்துடலாம். ஸோ it has unique solution, அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் இருக்கும். யூனிக் சொல்யூஷன்னா என்ன, எனக்கு எக்ஸுக்குனா ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒய்க்கு ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சொல்யூஷனே இல்லாமே இருக்காது, நிறைய சொல்யூஷன் அந்த மாதிரி கிடையாது. ஒரே ஒரு சொல்யூஷன், எக்ஸுக்கு எக்ஸாக்டா ஒரு வேல்யூ கிடைக்கும், ஒய்க்கு எக்ஸாக்டா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்புறம் என்ன பண்றேன், அப்ளை கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூல். ஸோ கிராமரோட ரூல் என்னது, டெல்டா எக்ஸ் பை டெல்டான்றது எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டா எக்ஸ் பை டெல்டா பண்ணணும். அடுத்து வந்து ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டா ஒய் பை டெல்டா பண்ணணும். இதுதான் வந்து வேலையே கிராமர் ரூல்ல. ஸோ இப்போ நம்ம இந்த டெல்டா எக்ஸ் டெல்டாவை எப்படி கண்டுபிடிப்போம், எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம்னா எக்ஸ் இருக்கக்கூடாது, ஒய் கண்டுபிடிக்க போறோம்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்றேன், டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஸோ அப்போ டெட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸோட எலமெண்ட்ஸை தூக்கிடுங்க, இந்த 5 தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 1731 போட்டுக்கணும். 1731 கொஞ்சம் பெரிய நம்பர் வருது, கேர்ஃபுல்லாக எடுத்து போட்டு மல்டிபிள் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒய்யோட அப்படியே வச்சுக்கலாம், 3 7. ஸோ அப்போ இதை மல்டிபிள் பண்ணலாமா. ஸோ 7 7s are 49. அப்போ வந்து 49 4னா 139 மைனஸ் 93. ஸோ கேன்சல் பண்ணால் இது வந்து 6, அதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 9 4 வருதா, கரெக்டாக மல்டிபிள் பண்ணேனா 3 7 7s are 49, 4னா 109 தானே வரும். ஒரே நிமிஷம். ஸோ 7 7s are 49, 4னா 109 மைனஸ் 63. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் இது வந்து 6ன்னு வரும், இது வந்து 2ன்னு வரும். ஸோ அப்போ எனக்கு வந்து டெல்டா எக்ஸ் வந்து 26ன்னு கிடச்சிருச்சு. 26 பை அங்கே டெல்டா வந்து 26. ஸோ கேன்சல் ஆகி எக்ஸ் வந்து 1 கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம டெல்டா ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டெல்டா ஒய்க்கு என்ன பண்ணணும், ஒய்யோட எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி விட்டுறணும். ஸோ அப்போ தூக்கி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து எக்ஸ் வச்சுக்கலாம், 5 3 அதை வச்சுக்கலாம். ஒய்யோட எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது, 3 7 தூக்கிட்டு கான்ஸ்டன்ட் 17, அதுக்கப்புறம் 31 வச்சுக்கலாம். ஸோ மல்டிபிள் பண்ணா தெரியுதா, மறைச்சிட்டேனா. ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5 into 31 போட்டால் 155 மைனஸ் 17 into 3 போட்டோம் அப்படின்னா 51. ஓகேவா. ஓகே. கீழே கூட எழுதுறேன் நான், மறைக்குது. ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து 4, அதுக்கப்புறம் 104 வருது. ஸோ இப்போ 104 டிவைடட் பை 6ன்னு போடுறோம் வைங்க, 6ன்னு போடுவேங்க. ஸோ 4 டைம்ஸ் போடலாம். 6 4s are 24 வருமா, ஒரு 2 சேர்ந்து 104 வரும். ஸோ அப்படின்றப்ப 4 டைம்ஸ் வருது. அப்போ எனக்கு வந்து சொல்யூஷன் வந்து எப்படி கிடைக்குது, y வந்து 4ன்னு கிடைக்குது. அப்போ அந்த சொல்யூஷன் இஸ் அப்படின்னு போட்டு x வந்து இந்த மாதிரி 1, y வந்து 4 அப்படிங்கிறத போடணும். ஸோ the solution is x is equal to 1, y is equal to 4 இப்படியும் போடலாம். இல்லைன்னா x, y equal to 1, 4ன்னு போடலாம். எப்படினாலும் நீங்க சொல்யூஷன் எடுத்து எழுதலாம். ஓகே, தெரியுதுல, மறக்கல. சரி, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எனக்கு எல்லாமே வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸாக இருந்துச்சு. ஸோ நான் டிட்டர்மினன்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 3x3 வருது. ஸோ 3x3 வரப்ப டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும். ஏன்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறப்ப நான் வந்து சைன் அசைன் பண்ணி தான் வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பேன் ஃபார் 3x3க்கு. அதனால கேர்ஃபுல்லாக வந்து கண்டுபிடிங்க. ஸோ 3x3னா 3 அன்னோன் இருக்க போகுது. ஸோ அப்போ டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா ஜெட் 3 தடவை நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் டெல்டாக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு டிட்டர்மினன்ட் வேற கண்டுபிடிக்கணும். அதனால டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையா கண்டுபிடிங்க. ஏதாவது ஒரு சிம்பிள் மாறி போச்சுனாலும் பிரச்சனை. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்து டெல்டா என்னன்றதை கண்டுபிடிக்கணும், அதாவது டெட்டர்மினன்ட் ஆஃப் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டெல்டா ஈக்குவல் டு என்னென்ன இருக்குது, 2 1 -1 1 1 1 1 -2 -3. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறப்ப நான் வந்து சைன் அசைன் பண்ணணும். ஸோ சைன் எப்படி கொடுப்போம், நம்ம பிளஸ் மைனஸ் பிளஸ் கொடுப்போம், மைனஸ் இதுக்கு பிளஸ் கொடுப்போம். ஓகே, ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் +2 இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ -3 மைனஸ் ஆஃப் -2 +2 ஆயிடும். அடுத்து -1, ஏன்னா மைனஸ் தான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ 1 போடுறோம் அப்படின்னா ஓரத்தில் இருக்க இவங்க 2 பேர் வருவாங்க. அப்போ -3 -1ன்னு வரும். அடுத்து பிளஸ் அப்படின்னு போடுவேன், ஆனால் அது வந்து மைனஸோட வருது, -1ன்னு வருது. அதனால -1. இதை மல்டிபிள் பண்ணால் -2, இதை மல்டிபிள் பண்ணால் -1 -2 -1. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 2 - 1
-1 -4 -1 -3. ஸோ அப்போ எனக்கு -2 + 4 + 3ன்னு வருது. ஸோ அப்போ -2 + 7னா 5 வருது, which is not equal to 0. ஸோ அப்படின்றப்ப நான் என்ன பண்ணலாம், தாராளமா வந்து யூனிக் சொல்யூஷன் தான் வரும் இந்த சிஸ்டமுக்கு. அப்போ நான் வந்து கிராமர் ரூல் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கதையை எழுதிட்டு கிராமர் ரூல் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன். அதாவது இந்த கொடுத்துருக்கிற இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், கிராமர் ரூல் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை கிராமர்ஸ் ரூல். ஸோ கிராமரோட ரூல் என்னது, அவருக்கு எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா ஜெட் கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் வேணா இங்கிட்டு வேணா வச்சுக்கிறேன், உங்க இடம் இல்லையா? சரி சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் வேணும் அப்படின்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா பண்ணணும். அப்போ எனக்கு டெல்டா எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சாகணும். ஸோ அப்போ டெல்டா எக்ஸ் நத்திங் பட் என்னோட ஏன்ற கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இருக்குதுல்ல, அதுல இருக்கிற எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிட்டு அங்க யாரை போடணும், இந்த கான்ஸ்டன்ட் 3 1 4 போடணும். ஸோ அப்போ 3 1 4 மிச்சம் இருக்கிற ஒய் ஜெட் அப்படியே போட்டுடலாம். 1 1 -2 சாரி 1 1 -2 அடுத்து -1 -1 1 3 -3 -1 1 -1 1 -3. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் வந்து நான் சைன் அசைன் பண்ணணும். ஸோ சைன் கொடுப்போமா, ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் வரும். ஸோ அப்போ 3 டிட்டர்மினன்ட் ஆஃப் -3 மைனஸ் ஆஃப் -2 வருது, அப்போ +2. அடுத்து -1 டிட்டர்மினன்ட் ஆஃப் -3 மைனஸ் ஆஃப் +4 வருது, அப்போ -4 தான். அடுத்து -1 டிட்டர்மினன்ட் ஆஃப் -2 -4 -2 -4. ஸோ கேர்ஃபுல்லாக எடுத்து போடுங்க, ஏதாவது மிஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணுவோம். -1 × -6. ஸோ அப்போ -3 + 7 + 6. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணுறோன்னா 7 + 3 வருது, ஆன்சர் வந்து 10 வருது. ஸோ இந்த 10 வருதுல்ல, அது வந்து அந்த டிட்டர்மினன்ட்டோட கரெக்டாக டிவைட் ஆகிற மாதிரி வருதான்னு பாருங்க. ஒருவேளை டிவைட் ஆகாத மாதிரி வந்துச்சுன்னா அங்கே நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 10 வருதுல, எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதுல, அப்போ டெல்டா எக்ஸ் வந்து 10ன்றது கரெக்ட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், 10 / 5ன்னு வரும். ஸோ அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு, 2ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. அடுத்து டெல்டா ஒய் என்னன்னு பார்க்கணும். ஸோ டெல்டா ஒய் என்னன்னு பார்த்தா நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். 2 1 1 2 1 1. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒய் இருக்கிற இடத்துல வந்து அந்த கான்ஸ்டன்ட் 3 1 4 போடுறேன். 3 1 4. அதுக்கப்புறம் எப்பயும் போல் அந்த இதை வந்து கரெக்டாக ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். ஸோ அப்போ இப்போ வந்து நம்ம வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். 2 டிட்டர்மினன்ட் ஆஃப் -3 -4 அண்ட் தென் -3 டிட்டர்மினன்ட் ஆஃப் -3க்கு டிட்டர்மினன்ட் போடுறோம்னா -3 -1 -3 -1. அடுத்து -1 தான் போடணும், ஏன்னா அதுவே மைனஸ்ல தான் இருக்குது. ஏன்னா இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருந்துருப்பேன். ஸோ ப்ளஸ் இருந்தாலுமே அங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதுதான் போடணும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணால் 4 -1 வருது. ஸோ டிட்டர்மினன்ட்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தாச்சு, அதனால கட 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 கடன்னு போய்கிட்டே இருக்கலாம். -4 -1 × 3. ஸோ அப்போ இது வந்து -14ன்னு வரும், +12ன்னு வரும், -3ன்னு வரும். ஸோ -14 + 9ன்னு போட்டால் எனக்கு ஆன்சர் வந்து 5ன்னு வருது. ஸோ இதுவும் பாருங்களேன், எக்ஸாக்டாக வந்து அங்கே இருக்கிற நம்பரோட டிவைட் ஆகுற மாதிரி தான் வருது. ஐயோ அது 14ல, அப்போ வந்து மைனஸ் சிம்பிள் வரணும்ல, ஒரு நம்பரை மறந்துடுவோம். அப்பயும் ஆன்சர் எனக்கு 5 தான் வந்துச்சு, ஆனால் நான் வந்து சிம்பிள் தப்பாக போட்டேன். சரி, நம்பர் எடுத்து போடுறது கேர்ஃபுல்லாக போடுங்க, என்னைய மாதிரி பண்ணிடாதீங்க. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு எப்படி கிடைக்கும், டெல்டா ஒய் பை டெல்டா. ஸோ அப்போ டெல்டா ஒய் என்ன வந்துச்சு, -5 / 5. ஸோ எனக்கு ஆன்சர் -1 வருது. ஸோ அப்போ எக்ஸுக்கு வந்து இப்போ 2ன்னு வந்துச்சா, இப்போ ஒய்க்கு வந்து என்ன வருது, -5 வருது. இப்போ ஜெட்டுக்கு என்னன்னு பார்ப்போம். இப்போ ஜெட்டுக்கு என்ன பண்ணணும், எக்ஸோட அப்படியே எடுத்ததுலாம் 2 1 1 1 1. அதுக்கப்புறம் ஒய்க்குரியது 1 1 -2 1 1 -2. கடைசியாக இருக்கிற கான்ஸ்டன்டோடது என்னது, 3 1 4. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாமா. ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போடுவேன். ஸோ கண்டுபிடிக்கலாம் 1 1. ஸோ அப்போ 2 4 -2 + 2ன்னு ஆயிடும். அடுத்து -1 4 -1 வரும், 4 -1. அடுத்து +3
என்ன ஆகும்? இதை க்ளோஸ் பண்ணால் -2 -1 வரும். ஸோ என்னோட ஆன்சர் வந்து 2 × 6 - 1 × 3 + 3 × -3. ஸோ 12 -3 -9. 12 - 9 0 ஆயிடுச்சு. ஸோ 0 ஆயிடுச்சு. அப்போ வந்து டெல்டா Z வந்து எனக்கு என்னன்னு கிடைச்சிருக்குது? டெல்டா Z வந்து 0ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணலாம்? Z is equal to டெல்டா Z by டெல்டா 0/5. ஸோ 0/5னா 0 தான் வரும். ஸோ அப்போ எனக்கு வந்து எக்ஸுக்கு வந்து சொல்யூஷன் வந்து 2ன்னு கிடைச்சிச்சா? 2 - 1 2ன்னு கிடைச்சது. ஒய்க்கு வந்து சொல்யூஷன் வந்து -1ன்னு கிடைச்சது. ஜெட்க்கு வந்து சொல்யூஷன் வந்து 0ன்னு கிடைச்சிச்சு. ஸோ அப்போ எனக்கு என்னது யூனிக் சொல்யூஷன் கிடைச்சிருச்சா? ஒவ்வொன்றுக்கு ஒரு சொல்யூஷனு. ஸோ அப்போ அந்த சொல்யூஷன்ஸ்ன்னு போட்டு x, y, zன்னு போட்டாலும் சரி, இல்லைனா x is equal to அப்படின்னு கூட போட்டால் போதும். சொல்யூஷன்ஸ்ன்னு போட்டு எடுத்து எழுதுனா போதும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது? ஒரு 3/3 மேட்ரிசஸ். அதுக்கான கிராமர் ரூல் அப்ளை பண்ணி நான் சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? டெல்டா, அதாவது டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கா அப்படின்றத நான் வந்து செக் பண்ணணும். ஸோ அப்போ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ டெல்டா டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 1 1, அதுக்கடுத்து 2 3 -1 and then 6 -2 -3. ஸோ இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட், அதை தனியாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? சைன் அசைன் பண்ணுவோம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு. ஸோ அதை அசைன் பண்ணால் -9 -2, அடுத்து -1 -6 -6 +6ன்னு ஆயிடும். 0 ஆயிடுச்சா? +1 -4 -18. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் எப்படி வருது? -11. அது 0 ஆயிடுச்சு. ஸோ அப்படின்றப்போ -1 × 0 அது 0 தான், அவ்வளோதான். அது ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து +1 × -22 வருது. ஸோ அப்போ என்ன வரும்? -11 -22னா -33, which is not equal to 0. Therefore, the system has unique solution. The system has, இந்த கதையெல்லாம் எழுதி தான் ஆகணும். Has unique solution. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்? We can apply Cramer's rule. We can apply Cramer's rule அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கிராமரோட ரூல் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவரோட வேலை என்னது? ஸோ அவரோட ரூல் என்னது? டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா அண்ட் ஜெட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜெட் பை டெல்டா. இதை வச்சு நான் என்ன பண்ணலாம்? சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா ஜெட் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ டெல்டா எக்ஸ் நான் என்ன பண்ணணும்? என்னோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கே கான்ஸ்டன்ட் போட்டுறணும். ஸோ அப்போ டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் என்னென்ன இருக்குது? 1 to 6ன்றதை தூக்கிட்டு 6 5 -7 போட்டுக்கணும். 6 5 -7, அதுக்கப்புறம் 1 3 -2, 1 3 -2, அதுக்கப்புறம் 1 -1 -3, 1 -1 -3, -1 -3. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போமா? ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 6 bracket of -9 -2, அதுக்கப்புறம் 1 bracket of -15 -7, அதுக்கப்புறம் +1 bracket of -10 -21 வருமா? +21 ஆயிரும். இவ்வளோ பெருசா வருது. -11 plus 1 into -22 plus 1 into 11. So -66 -22 plus 11. So அப்போ -88 plus 11 போட்டா minus ஓ இங்க நான் -1 விட்டுட்டேனா? -1 -1. அப்போ minus of minus
ப்ளஸ் 22 ஆயிரும். ஸோ இது ரெண்டத்தையும் நான் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணா -44 + 11 வரும். அதுக்கப்புறம் ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணா -33. சிம்பிளை விட்டுட்டு -33. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இதை எடுத்துட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி -33 டிவைடட் பை என்ன கண்டுபிடிச்சோம் டிட்டர்மினன்ட் -33 தான். சூப்பர். அப்போ அதை சப்ராக்ட் பண்ண எனக்கு என்ன வருது 1. ஓகே, அடுத்து டெல்டா ஒய். அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். எக்ஸ் என்ன இருந்துச்சு 1 2 6 1 2 6. ஒய்யை தூக்கிட்டு கான்ஸ்டன்ட் 6 5 -7. அதுக்கடுத்து 1 -1 -3. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அசைன் பண்ணிக்கணும். அப்போ 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் -15 -7. அதுக்கப்புறம் -6 டிட்டர்மினன்ட் ஆஃப் -6 -6 + 6 ஆயிடும். அதுக்கப்புறம் +1 டிட்டர்மினன்ட் ஆஃப் இதுன்றப்ப -14 -30. இவ்வளோ பெரிய நம்பரா வருதா தெரியலையா, மறைச்சிட்டேனா? சரி, ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ -15 -7 அப்படின்னா -22 இது 0 ஆயிடுச்சு. -6 × 0 0 ஆயிடுச்சு. இது -11 × -44 இவ்வளோ பெருசா வருது. -22 1. அதான் என்னடான்னு பார்த்தேன், இதுக்கு இவ்வளோ பெருசா வருதுங்க. ஸோ இது என்ன ஆகும், -22 இது 0 ஆயிரும். அதனால இது பிரச்சனையே இல்லை. அது மைனஸ்ல இருந்தாலும் ப்ளஸ்ல இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் தென் இது என்ன ஆகும், மைனஸ் ப்ளஸ் +1 -44. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா -66. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், -66 டிவைடட் பை -33 ஈக்குவல் டு 2 கேன்சல் ஆகி 2 டைம்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி டெல்டா ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும், சாரி டெல்டா ஜெட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் ஒய் அப்படியே போட்டுக்கலாம். 1 2 6. அதுக்கப்புறம் வந்து 1 3 -2. அப்புறம் கான்ஸ்டன்ட் என்னது 6 5 -7. ஸோ அப்போ இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் 1 இன்டூ -21 மைனஸ் ஆஃப் மைனஸ் +10. அடுத்து +1 -14 -30. அதுக்கப்புறம் +6 -4 -18. ஓகே, ஸோ இது வந்து -11 ப்ளஸ் -44 ப்ளஸ் 6 இன்டூ -22 வருது. ஸோ இது வந்து -55. எதையும் மிஸ் பண்ணிட்டோமா? -14 -30. ஓகே, ஸோ ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 44. ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணால் -11. 6னா -4 -18 -22. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வருது, -55 -44 -132. என்ன இவ்வளோ பெருசாக வருது, -99 -132. 1 to 6ன்றப்ப -21 ப்ளஸ் 10 கரெக்டு. விஷயம் எதுவும் மிஸ் ஆயிடுச்சா? 6 5 -7.
ஐயோ விட்டுருக்கேன் நான். இதோ திருப்பி இதை விட்டேங்களா? ஸோ அப்போ இது என்ன ஆகும்? மைனஸா? ஸோ அப்போ இது வந்து மைனஸ்ன்றது ப்ளஸ் ஆயிடும். எஸ். ஸோ ஒரு சிம்பிள் விடவும் ஐயோ பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. எப்பயுமே இந்த இடத்துல எனக்கு மிஸ் ஆகுது. ஸோ இது வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 44 ஆயிரும். இது ப்ளஸ் 44 அப்படின்னா வந்து இது எப்படி? இது ப்ளஸ் 44னா அது ரெண்டும் சப்ராக்ட் ஆகி 33ன்னு வரும். ஸோ அது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 9 9 மைனஸ் 99. இப்போ 33யோட மல்டிப்ளா வருது. அது என்னடா 33யோட மல்டிப்ளாவே இல்லையேன்னு பார்த்தேன். ஸோ அப்போ மைனஸ் 99 வருது. அப்போ நான் என்ன பண்ணிடலாம்? இதில் வந்து மைனஸ் 99 டிவைடட் பை மைனஸ் 33 3ன்னு போட்டுடலாம். ஸோ அப்போ எனக்கு என்ன வந்திருக்கு? இந்த சொல்யூஷன் இஸ் அப்படின்னு போட்டு எக்ஸுக்கு வந்து 1, ஒய்க்கு வந்து 2, ஜெட்டுக்கு வந்து 3. The solution is x, y, z is equal to 1, 2, 3. ஓகே. ஸோ அப்போ எடுத்து போட்டுலாம். ஸோ சிம்பிள் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ சிம்பிள் மாற்றி போட்டால் ஃபுல்லாக வந்து கன்ஃபியூஸ் ஆகுது, செம்மையாக அடியாகுது, ரொம்ப நேரம் ஆயிடுது. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து போடுங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் சம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வந்து ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 4y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 2. அடுத்து வந்து இதில் இருக்கிற நான் என்ன பண்ணணும்? இது கிராமர் ரூலில் வந்து நான் வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் இது எல்லாத்தையும் எடுத்து நான் டிட்டர்மினன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் டெல்டா ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் அந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்து போட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 1, 4, 3, 2, minus 6, 6, 5, minus 2, 3. ஸோ அப்போ போடுறப்ப சிம்பிள் மாற்றி போடணும். ஸோ அப்போ வந்து 1, மைனஸ் 18, மைனஸ் ஆஃப் மைனஸ் 12 ப்ளஸ் 12 ஆயிடும். அடுத்து மைனஸ் 4, 3 2s are 6, மைனஸ் 30, அதுக்கப்புறம் ப்ளஸ் 3, மைனஸ் 4, மைனஸ் ஆஃப் மைனஸ் 30 ப்ளஸ் 13 ஆயிரும். ஸோ இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 6ன்னு வருது. அடுத்து மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 26. அடுத்து சாரி 26 24. அண்ட் தென் அடுத்து ப்ளஸ் 3 இன்ட்டு ஸோ இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 26 20 மைனஸ் 6 தானே 26. ஸோ அப்போ மைனஸ் 6 ப்ளஸ் 4 4s are 16 96 ப்ளஸ் 18 2 2s are 6 78. ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து 90 ஆயிருமா? 78 ஆட் பண்ணால் வந்து 168 வருது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்படின்றப்ப எனக்கு டெட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வருது. அப்போ நான் என்ன பண்ணிடலாம்? இந்த மாதிரி வந்து என்னோட சொல்யூஷனுக்கு வந்து சாரி என்னோட ஈக்குவேஷன் வந்து சொல்யூஷன் வந்து யூனிக்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ கிராமர் ரூல் வந்து நான் அப்ளை பண்ணலாம். ஸோ தி சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். Therefore, we can apply Cramer rule அப்படின்னு போடலாம். We can apply Cramer's rule. சரியா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா கிராமர் ரூலுக்கு? ஸோ கிராமர் ரூலுக்கு எடுத்ததும் டெல்டா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டெல்டா எக்ஸ் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலாக நான் வந்து கான்ஸ்டண்ட்டை போடணும். 2 மைனஸ் 3 மைனஸ் 5. 2 மைனஸ் 3 மைனஸ் 5. அடுத்து 4 மைனஸ் 6 மைனஸ் 2. 4 மைனஸ் 6 மைனஸ் 2. அடுத்து 3 6 3. 3 6 3. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸோ சைன் அசைன் பண்ணிக்கணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 18 மைனஸ் ஆஃப் மைனஸ் 12 ப்ளஸ் 12ன்னு ஆகிடும். அடுத்து ப்ளஸ் 4 இன்ட்டு மைனஸ் 9 மைனஸ் ஆஃப் மைனஸ் 30 ப்ளஸ் 13 ஆகிடும். அண்ட் தென் பார்த்தீங்களா திரும்பி மைனஸ் 4 ப்ளஸ் 4. அதுக்கடுத்து ப்ளஸ் 3 இன்ட்டு 6 மைனஸ்
30. ஸோ அப்போ இது வந்து 2 into -6 -4 into 21 plus 3 into -24. ஸோ அப்போ -12 -84 அதுக்கப்புறம் -72. ஸோ ஆன்சர் என்ன வருது? எல்லாமே ஆட் தான் பண்ணணும். ஸோ அப்படின்றப்போ 4 8 168. அதாவது மைனஸ் தானே, -168. ஏன்னா எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. சரி, அடுத்து டெல்டா ஒய் என்னன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். 160 அதே தான் வருது, 160 160. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஒய் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து கான்ஸ்டன்ட் போடணும். அப்போ எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். 125 125. ஸோ ஒய் இருக்கிற இடத்துல கான்ஸ்டன்ட் 2 -3 -5 அதுக்கப்புறம் 3 6 3. ஸோ அப்போ நான் வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் கொடுப்பேன். ஸோ அப்போ வந்து 1 அப்போ வந்து -9 மைனஸ் ஆஃப் -30ன்றது +30 ஆயிரும். அதுக்கப்புறம் -2 க்ளோஸ் பண்ணால் 9 -30 9 -30. அதுக்கப்புறம் +3 into -10 மைனஸ் ஆஃப் -15 +15. ஸோ அப்போ என்ன ஆகும்? 9னா 27 -2 -21 +3 -5. ஸோ அப்போ 27 21 minus 6 48 -15. ஸோ அப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 36 -15 ப்ளஸ், ஸோ இதை எடுத்து ஆட் பண்ணால் 8 168 வர மாட்டேங்குது. எங்கே மிஸ் பண்ணோம்? 484 வருது. ஸோ அதோட ஹாஃப் தான் வருது. ஸோ அப்படின்றப்ப ஏதோ ஒன்று அதனால எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதுல்ல. அடுத்து இப்போ வந்து டெல்டா ஜெட் என்னன்னு பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணும். அப்போ 125 இது அப்படியே இருக்கும். 125 ஒய் வந்து 4 -6 -2 4 -6 -2. அப்போ கடைசியில் இருக்கிற அது மட்டும் வரும். 2 -3 -5 2 -3 -5. ஸோ இதை நான் மைனஸ் கொடுக்குறேன், மற்றதுக்கெல்லாம் ப்ளஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்? 130 -6 30 -6 -4 -10 +30. ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் +2 -10 +15. ஏன்னா மைனஸ் ஆஃப் -15 +15 ஆயிடும். ஸோ இது வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 15. ஏன் இவ்வளோ மிஸ்டேக் வருது? ஸோ 1 into 24 -4 into -5 plus 2 into 5. So 24 -20 plus 10 னா 34 வருது. இது வந்து 4 plus இப்போ என்ன போச்சு? இது என்னது? மைனஸ் இது 24. ஓகே. ஸோ இது வந்து -4. ஓகே. இது வந்து +5. சரி -20. ஓகே.
அடுத்து 2 இன்ட்டு மைனஸ் எப்படி ஒரே நிமிஷம். இது எப்படி இந்த நம்பர் போட்டேன் நானு? ஸோ இது வரும் -4 மைனஸ் ஆஃப் -30 + 13 ஆகும். ஸோ அப்போ இது வந்து 26ன்னு வரும். 2 இன்ட்டு 26ன்னு வரும். ஸோ +2 இன்ட்டு 26னா வந்து 52ன்னு வரும். ஸோ 24 - 30 + 32ன்னு வரப்போ 50 56 வருதா இதோட? 3 டைம்ஸ் போட்டா வருது. எஸ். ஸோ அப்படின்றப்ப எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டா எக்ஸ் பை டெல்டா, ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டா ஒய் பை டெல்டா, ஜெட் கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டா ஜெட் பை டெல்டா. ஸோ சம் இப்படிதான். ஒன்று தப்பாச்சுன்னா அடுத்தடுத்து இப்படிதான் தப்பு விடும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ -168, அதுக்கப்புறம் 84 அண்ட் தென் 56. ஸோ டிவைடட் பை 168. ஸோ அப்போ 168ஆல் டிவைட் பண்ணால் ஸோ இது வந்து 1/3 வருது. இது வந்து 1/2 வருது. ஆமாம், 1/2 வருது. அதுக்கப்புறம் இது வந்து -1 வருது. ஸோ அப்போ எக்ஸு ஒய் ஜெட் அதோட ஆன்சர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா -1, 1/2, 1/3 வருது. ஸோ இதான் வந்து அதோட சொல்யூஷன். ஓகே. ஸோ டிட்டர்மினன்ட் தான் வந்து இங்கே வந்து ரொம்ப பெரிய சொதப்பலா இருக்குது. ஏதாவது நம்ம சிம்பிளை விட்டுடுறோம், இல்லைன்னா வந்து நம்பரையே வந்து மாற்றி வந்து மல்டிபிள் பண்ணி போட்டுடுறோம். அது மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகே, சரியா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதுல இருந்து வந்து ஃபுல்லா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ நீங்க கொஸ்டின் எந்த அளவுக்கு நீங்க வந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ அதுல தான் உங்களால வந்து ஆன்சரே கொண்டுட்டு வர முடியும். பிகாஸ் இது வரைக்கும் நமக்கு ஈக்குவேஷன் அழகா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இதெல்லாம் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஃபார்முலால போட்டு இது பண்ணிட்டேன். ஆனா நீங்க இங்கே தான் வந்து ஈக்குவேஷனை வந்து நீங்களே வந்து ஃபார்ம் பண்ணணும். அப்போ கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணி ஒரு டேபிள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்ம் பண்ணி கூட நீங்க ஈக்குவேஷன் கொண்டுட்டு வரலாம். இல்லைன்னா ராவா வந்து அப்படியே வந்து ரீட் பண்ணி கூட நீங்க ஈக்குவேஷன் கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், இந்த மாதிரி சமுக்கலாம் டேபிள் மாதிரி ஃபார்மேட் மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈக்குவேஷன் மாத்துறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணுவோம், டேபிளுக்கு மாத்துவோம், ஈக்குவேஷனுக்கு மாத்துவோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களே யூஸ் டிட்டர்மினன்ட் மெத்தட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வேர்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் எல்லாமே யூனிக்காக தான் இருக்க போகுது. ஸோ அப்படின்றப்ப அதில் டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்கன்னா வேற எதுவுமே இல்லை, கிராமர்ஸ் ரூலாக தான் சொல்றாங்க. ஸோ கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிடலாம், XYZ வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எத்தனை அன்னோன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2 அன்னோன்றதா XY, 3 அன்னோன்றதா XYZ. ஓகேவா? சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஒரு கமாடிட்டி இருக்குது. அந்த கமாடிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து லேபர், அதாவது லேபர் தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேபிட்டல் தேவைப்படுது. ஸோ அந்த லேபர் வந்து 3 யூனிட் ஆஃப் லேபர் தேவைப்படுது. கேபிட்டல் வந்து 2 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் இது கேபிட்டல் தேவைப்படுது. இந்த லேபரும் இந்த யூனிட்டுக்கும் இந்த லேபருக்கும் இந்த கேபிட்டலுக்கும் அவங்க எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா டோட்டலா வந்து 62 rupees வந்து அவங்க வந்து செலவு பண்றாங்க. இஃப் த கமாடிட்டி ஹேட் பீன் ப்ரொடியூஸ்டு பை யூசிங், ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் நான் செலவு பண்ணேன் லேபருக்கு, அடுத்து வந்து கேபிட்டலுக்கு 2 யூனிட் செலவு பண்ணேன்ல. இப்ப நான் லேபருக்கு வந்து 4 யூனிட்ஸ் நான் செலவு பண்றேன், கேபிட்டலுக்கு வந்து நான் 1 யூனிட் செலவு பண்றேன் அப்படின்னா எனக்கு டோட்டலா வந்து 56 rupees ஆகுதான். அப்படி இருக்கிறப்ப வாட் இஸ் த காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல், யூஸ் டிட்டர்மினன்ட் மெத்தட். இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த கேபிட்டலுக்கும் லேபருக்குமான பெர் காஸ்ட் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அப்போ நான் 3 யூனிட் யூஸ் பண்ணிருக்கேன்ல, அப்போ 3 யூனிட்டுக்கான செலவு என்னன்னு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு 1 யூனிட்டுக்கான செலவு தேவை. அதே மாதிரி கேபிட்டலுக்கும் அப்படிதான், 2 யூனிட் எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ அதில் என்ன பண்ணணும், 1 யூனிட்டுக்கான செலவு என்னன்றது தெரிஞ்சாதான் இதையும் மல்டிபிள் பண்ணி டோட்டலா இவ்வளவு செலவுனே என்னால சொல்ல முடியும். எனக்கு டோட்டல் செலவு எவ்வளோன்றத கொடுத்துட்டாங்க. ஆனா ஒரு லேபருக்கு வந்து எவ்வளவு செலவாகுது, பெர் யூனிட் லேபருக்கு எவ்வளவு செலவாகுது, பெர் யூனிட் கேபிட்டலுக்கு எவ்வளவு செலவாகுதுன்றது எனக்கு தெரியல. அதைத்தான் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா பெர் யூனிட் காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் லேபரும் கேபிட்டலும் கண்டுபிடிச்சு கொடுங்க, அதுக்கு டிட்டர்மினன்ட் மெத்தட் எடுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமக்கு நீங்க டிட்டர்மினன்ட் மெத்தட் எடுங்கன்னு பிராக்கெட்ல பாத்துட்டீங்கன்னாவே நீங்க கிராமர் ரூல்ல இருந்து அழகா வந்து என்ன பண்ணிடலாம், XY வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதை கேட்டிருக்காங்களோ அது XYன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு பெர் யூனிட் ஆஃப் லேபர், காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் லேபர், அதுக்கப்புறம் காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் கேபிட்டல் கேட்கறாங்க. ஸோ 2 விஷயம் தான். ஸோ அப்போ XYன்னு வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேபிளுக்கு வந்து எழுதுவோம். கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரு டேபிளா போடுங்க. ஸோ அப்போ எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, லேபர் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதுக்கான செலவு கொடுத்துருக்காங்க. ஸோ லேபர் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க,
3 யூனிட்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் வந்து 2 யூனிட்ஸ் யூஸ் பண்றாங்க. இது வந்து செலவாகுறதுக்கு 62 ரூபீஸ் ஆகுதாம். ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன் 3 இன்டூ பெர் காஸ்ட் பிளஸ் 2 இன்டூ பெர் காஸ்ட். ஸோ டோட்டல் காஸ்ட் ரெண்டத்தையும் ஆட் பண்ணா. அப்படின்றப்ப இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணலான்றப்ப பெர் காஸ்டோட மல்டிபிள் பண்ணணும்ல. எனக்கு பெர் காஸ்ட் தெரியல. அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதோட பெர் காஸ்ட் தெரியல. அதனால ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி அடுத்து இன்னொரு ஒரு சினாரியோ சொல்லியிருந்தாங்களே அப்போ ஒரு செலவாகுதுன்னு. இப்போ கமாடிட்டி had been produced by using ஒருவேளை நான் 4 யூனிட் ஆஃப் லேபர் 1 யூனிட் ஆஃப் கேபிட்டல் யூஸ் பண்ணியிருந்தேன்னா என்னோட செலவு 56 ரூபீஸ் ஆகுதுங்கிறாங்க. அப்போ எப்படி கொண்டு வந்திருப்பீங்க 4x பிளஸ் 2y ஈக்குவல் டு 56. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்றோம் ஈக்குவேஷனை மாற்றி ரெண்டு ரெண்டு அன்னோனுக்கான ஈக்குவேஷனை உருவாக்குறோம். 3x பிளஸ் 2y ஈக்குவல் டு 62. 3x பிளஸ் 2y ஈக்குவல் டு 62. அதுக்கப்புறம் வந்து 4x பிளஸ் y ஈக்குவல் டு 56. 4x பிளஸ் y ஈக்குவல் டு 56. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குது ax ஈக்குவல் டு bன்ற ஃபார்மேட்ல மல்டிபிள் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதுல ஏன்றது என்னது இந்த 3 2 4 1 ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்றாங்கன்னா டிட்டர்மினன்ட் மெத்தட்ல கண்டுபிடிங்கன்றாங்கன்னா கிராமர் ரூல். கிராமர் ரூல்ல நமக்கு என்ன வேணும் எடுத்ததுமே டெல்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கான்றதை செக் பண்ணணும். ஸோ இப்போ டெல்டான்றது என்னது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஏன்னா என்ன அர்த்தம் இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மேட்ரிசஸா போட்டேன்னா அதான் ஏ மேட்ரிசஸ். அதுக்கு நான் என்ன பண்ணணும் நான் வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் டெல்டா கண்டுபிடிக்கிறேன். ஸோ கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 3 2 4 1. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 3 மைனஸ் 8. ஸோ அப்படின்றப்போ மைனஸ் 5 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்படின்றப்ப நான் என்ன பண்ணலாம் கிராமர் ரூல் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ the system has unique solution. அது மட்டும் இல்லாம நான் என்ன பண்ணலாம் we can apply Cramer's rule. ஸோ அப்போ கிராமர்ஸ் ரூல்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் ஃபார்முலா எடுத்து எழுதுவேன். அதாவது எக்ஸ் வேணும்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா வேணும். அடுத்து ஒய் கண்டுபிடிக்கணும்னா டெல்டா ஒய் பை டெல்டா கண்டுபிடிக்கணும். ஓகேவா சரி இப்போ நான் வந்து டெல்டா எக்ஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் டெல்டா ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் என்ன அர்த்தம் டிட்டர்மினன்ட் தான். ஆனால் யாருக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் அந்த ஏன்ற கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதுல எக்ஸோட எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி விட்டுறணும். தூக்கி விட்டுட்டு கான்ஸ்டன்ட் போட்டுக்கணும். அப்போ கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது 62 56. ஸோ அதான் எக்ஸ் இருக்கிற இடம். அதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் தூக்கிட்டு நான் கான்ஸ்டன்ட்டை போட்டுக்கிட்டேன். அடுத்து ஒய்யோட நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் 62 இன்டூ 1 61 மைனஸ் 56 இன்டூ 2 போட்டால் 6 2s are 12 1 1 2. ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 50 வருதா மைனஸ் 50 வருது. ஸோ அது அப்படியே எக்ஸாக்டா வந்து அந்த டெல்டாவால டிவைட் ஆகுற மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் டிவைட் ஆகுது அப்படின்றப்ப கரெக்ட் தான். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அடுத்து டெல்டா ஒய் கண்டுபிடிக்கணும். டெல்டா ஒய் என்னது அதே தான். ஏன்னா என்னன்னா வந்து நான் வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல இருக்கதை அப்படியே வச்சுக்கிறேன் 3 4 அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஆனா ஒய் இருக்கிற இடத்துல வந்து அதோட கோஎஃபிஷியன்ட் தூக்கிட்டு கான்ஸ்டன்ட் போட்டுக்கிறேன். அது என்னென்ன இருக்குது 62 56. ஸோ மல்டிபிள் பண்ணா 6 3s are 18 5 3s are 15 16 மைனஸ் 8 1 2. ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 40 வருது. ஸோ அப்போ வந்து மைனஸ் 40 அப்படின்றது 5ஆல் ஆல்மோஸ்ட் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. 6 5 2 6 is 18 5 is 16 24. ஸோ 24 8. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 80 வருது மைனஸ் 80 வருது. ஸோ அப்போ எனக்கு என்ன வேணும் எக்ஸ் வேணும் ஒய் வேணும். ஸோ அப்போ ஒய் எக்ஸ் வேணும் ஒய் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸோட ஃபார்முலா என்னது டெல்டா எக்ஸ் பை டெல்டா. ஸோ அப்போ 50 பை மைனஸ் 5 இது வந்து மைனஸ் 80 பை மைனஸ் 5. ஸோ கேன்சல் பண்ணால் இது வந்து மைனஸ் 10 ஆகும். இது வந்து 1 5 5 6 7 8 6 5 30 ப்ளஸ் 16 ஆகும். ஸோ அப்போ அது சொல்யூஷன் எக்ஸ் கமா ஒய்ன்றது என்னது மைனஸ் 10 கமா 16. மைனஸ் தானே இருக்குது பிளஸ் 10 கமா 16. ஸோ இந்த 10 கமா 16ன்றது யாரை வச்சிருந்தேன் நான் இந்த இடத்துல அதாவது லேபரோட பெர் காஸ்ட் வந்து 10 கேபிட்டலோட பெர் காஸ்ட் வந்து 16. அப்போ காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் லேபர் equal to 10 rupees. 10 மறைச்சிட்டேன்னா அடுத்து காஸ்ட் பெர் யூனிட்
ஆஃப் கேபிட்டல். அது என்னது? 16 rupees. ஓகே, XY தான் வந்து அதோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. எனக்கு ஒரு வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டல் ஆஃப் 8600. ஸோ என்கிட்ட மொத்தமா ஒரு அமௌண்ட் இருக்குது. அது எவ்வளோனா மொத்தமா வந்து 8600 rupees இருக்குது. வாஸ் இன்வெஸ்டட் இன் 2 accounts. ஸோ 2 அக்கௌண்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த அமௌண்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 4.3/4% வந்து எனக்கு வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதர் அக்கௌண்ட்ல 6.1/2% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ அந்த 8600 நான் ரெண்டா பிரிச்சு இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு 2 அக்கௌண்ட்ல வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு இருக்கேன். இப்படி வாங்கின அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மொத்தமா ஒரு வருஷத்துல எனக்கு எவ்வளவு கைக்கு வருது அப்படின்னா 431.25. அதாவது 2 அக்கௌண்ட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஒரு அக்கௌண்ட் இது இந்த அக்கௌண்ட் அப்படி கிடையாது. 2 அக்கௌண்ட்லயும் 2 டிஃபரெண்ட் பர்சன்டேஜ்ல கிடைச்ச இன்ட்ரெஸ்டோட டோட்டல் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஹவு மச் இன்வெஸ்டட் இன் ஈச் அக்கௌண்ட். அப்படி பார்த்தா இந்த டோட்டல் 8600 எடுத்து நான் வந்து ரெண்டா பிரிச்சு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்ல. அந்த ரெண்டா பிரிச்சதுல வந்து ஒவ்வொரு இதுலயும் நான் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கேன். அவங்க ஏதோ வந்து ஹாஃபா பிரிச்சேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. எவ்வளவு பிரிச்சேன்றத பத்தியே சொல்லல. ஒரு இதுக்கு கொஞ்சம் கொடுத்து இன்னொரு இதுக்கு நிறைய கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அப்ப நான் வந்து எவ்வளவு வந்து கொடுத்துருந்துருக்கிறேன், அந்த அக்கௌண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கேன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஸோ டோட்டல் அமௌண்ட்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை நான் ரெண்டா பிரிச்சிருக்கிறேன்னா அந்த 2 பேர் தான் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அந்த 2 பேரும் சேர்ந்தது தானே இந்த 8600. அது 8600. அப்போ உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள வந்து XYன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பேர் தான் வேணும். அந்த 2 அக்கௌண்ட்ல போட்ட அமௌண்ட் என்னன்னு வேணும். அந்த 2 போட்ட அக்கௌண்ட் வந்து நான் XYன்னு வச்சுக்கிறேன். அது மொத்தமா எவ்வளோன்றது எனக்கு ஈக்குவேஷன் வந்து எழுத தெரியும். ஏன்னா எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஆரம்பத்திலே. டோட்டலா 8600. அதுல வந்து எனக்கு இன்னொரு ஒரு ஈக்குவேஷன் என்ன தெரியும்னா, இதுல எக்ஸ்ல இருந்து வந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஒய்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டும் டோட்டல் வந்து எவ்வளவு 431.25 rupees தெரியும். ஸோ அப்ப அது என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன வேணும், இன்ட்ரெஸ்ட் வேணும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பாக்குறப்ப இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது, PNR/100. ஸோ பிரின்சிபல்ன்றது என்னது, எக்ஸ். ஆர்ன்றது என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ PNR/100. அப்ப ஆர்ன்றது நான் என்ன பண்ணணும், இதை ஃபிராக்ஷனா வந்து மாத்தணும். அப்போ 4 4 16, 16 + 3 வந்து 19, 19/4ன்னு வருது. ஸோ அப்ப 19/4 இன்டூ அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இது வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட், ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். அப்போ 1 year டிவைடட் பை 100. ஸோ அப்ப எனக்கு என்ன வருது, 19x/400ன்னு வருது. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ இதே மாதிரியே வந்து செகண்ட் இதுலயும் வந்து என்னன்றதை பார்க்கணும். ஸோ அப்ப இது வந்து எக்ஸ் 19x/400 பிளஸ் அடுத்ததுல இருந்து உனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது, 6.1/2%. அதே மாதிரியே தான். அப்ப 6.1/2 கன்வெர்ட் பண்றோம் 13/2 வரும். அப்ப அதே மாதிரி தான் 13/200. ஸோ அது வந்து 100 ஒரு மல்டிபிள் ஆச்சா 200 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக இது ஒய் ஈக்குவல் டு இது மொத்த அமௌண்ட் எவ்வளோ, 431.25. ஸோ என்னோட ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ணணும்னா அது கண்டிப்பா வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கக்கூடாது. ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும், இருக்கிறதுலே பிகஸ்ட் நம்பரை தூக்கி எல்லாத்துக்கும் மல்டிபிள் பண்ணி அது இல்லாத மாதிரி ஆக்கிடணும். ஸோ நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த 400 வேணாம். இருக்கல அதான் பிகஸ்ட் நம்பரும். ஸோ நான் 2 பக்கமும் 400ஆல மல்டிபிள் பண்றேன். ஸோ இப்போ இங்க நான் 400ஆல மல்டிபிள் பண்ணா மல்டிப்ளை பை 400 ஆன் போத் த சைட்ஸ். ஸோ அப்போ 400ஆல மல்டிபிள் பண்ணா ஆல்ரெடி கீழே ஒரு 400 இருக்குது. ஸோ அந்த 400 இந்த 400 கேன்சல் ஆகி 19xன்னு ஆகும். இங்கே 400ஆல மல்டிபிள் பண்ணா மேல 400 கீழே 200. ஸோ 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ மேல வந்து கேன்சல் ஆகி 2ன்னு வரும் மல்டிபிளா. அப்போ வந்து நான் என்ன பண்றேன், 26y சொல்லி போட்டேன். இங்கே நீங்க 400 மல்டிபிள் பண்ணீங்கன்னா இந்த 2 0க்கு இந்த 2 நம்பர் வெளியில வந்துடும் டெசிமலை விட்டு. அப்போ எனக்கு என்ன வரும், 431.25 × 4ன்னு வரும். ஓகேவா? ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், 2 0க்கும் அதை வந்து ஹோல் நம்பர் ஆக்கிட்டேன். இப்போ இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 5 4 22, 8 9 10, 5 12. ஸோ இதான் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ 1 ஸோ 1622226 இல்ல 17 17250. ஓகே. ஸோ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, இந்த ஈக்குவேஷன் வந்து இப்படி வந்து மாத்திட்டேன். அப்போ எனக்கு 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்குது. இங்க ஒரு ஈக்குவேஷன், இங்க ஒரு ஈக்குவேஷன். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு தான் என்ன பண்ண போறேன், எக்ஸ் ஒய்க்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறேன். ஸோ எனக்கு எக்ஸ் ஒய்யும் சேர்ந்தா டோட்டலா எவ்வளவு ருபீஸ்ன்னு சொல்லிட்டாங்க, 8600 ருபீஸ் சொல்லிட்டாங்க. அடுத்து எக்ஸ்
அதுக்கப்புறம் வந்து இது என்னது 19x plus 2y. ஸோ 19x plus 26y equal to 17,500. இப்போ நான் என்ன பண்ணணும், டெல்டா வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவான்னு செக் பண்ணுறதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ பற்றி நான் என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈக்குவேஷன் தூக்கி ஒரு மேட்ரிக்ஸாக போட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 19, 26 minus 19னா 7 which is not equal to 0. ஸோ அது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்றதுனால என்ன பண்ணிடலாம், இதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் இருக்குது, நான் கிராமர் ரூல் அப்ளை பண்ண கூட சொல்கிறேன். ஸோ த சிஸ்டம் ஹேஸ் unique solution and we can apply Cramer's rule. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், கிராமர் ரூல் எடுத்து அப்ளை பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அப்போ அதுக்கு என்ன வேணும், எக்ஸ் வேணும்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா, ஒய் வேணும்னா டெல்டா ஒய் பை டெல்டா. ஸோ அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுறேன், டெல்டா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் சாரி இந்த கான்ஸ்டன்ட் இருக்கணும், அதாவது வந்து என்னோட பி டேர்ம்ஸ் இருக்கணும். அப்போ 8,600 தானே, எஸ் 8,600 டிவைடட், அங்கே டிவைடடுங்கிறேன், கீழே வந்து 1,72,500, இந்த பக்கம் வந்து அவங்க அப்படியே இருக்கட்டும், யாரையும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ 126, ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும், சாரி. அப்போ 86 into 26 என்னன்னு பாருங்க, 3 2230 36, இது ஒரு 2 0 minus 172,500. ஸோ இதை எடுத்து சப்ராக்ட் பண்ணால் 0 0 1 1 5. அடுத்து டெல்டா ஒய். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குது, 51,100 divided by 7. 7 6 49, 51, 2னா 7300. ஸோ அப்போ எனக்கு வந்து எக்ஸ் வந்து 7300. ஓகே. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணணும், ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணணும், ஒய்யை தூக்கிட்டு எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். ஸோ அப்போ 219, ஸோ இது வந்து 8,600, 1,72,500. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 3 4 5 0 minus 86 into 90. So 9 45, 54, 5, 8, 8, 6, 72, 7, 86, 4, 1, 6, 1, 6, ஸோ கேன்சலாக மல்டிபிள் பண்ணலாம். ஸோ எனக்கு 9 கொடுத்துருந்தாங்க, 9 + 45, 54, 5, 72. கரெக்டாக தான் எழுதுனேன். ஓகே ஓகே 1634. ஓகே. இதை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 5 இதுமா அது என்னடா ஆன்சரே வரலையேன்னு பார்த்தேன். இப்போ நீங்கள் 1 போடுறது போல 2 போட்டிருக்கிறேன். 172,500. ஸோ அப்போ இப்போ சப்ராக்ட் பண்ணலாம்ல. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா
ஸோ அது வந்து 2 கேன்சல் ஆகி 1ன்னு வரும். இங்க வந்து 172, 163 அப்படின்னா, ஸோ இது ஒரு 91 வரும். ஸோ அப்புறம் ஒரு 2 0. ஓகே. வந்துருச்சா? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஸோ 9100 டிவைடட் பை 7. ஸோ அப்ப என்ன வரும்? 1300. ஸோ அப்போ வந்து ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு? 1300 கிடைச்சிருச்சு. அப்ப நான் என்ன பண்றேன்? எக்ஸ்ன்றதுல வந்து நான் எவ்வளவு எக்ஸ்ன்றதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அது எவ்வளவு வருது? 7300. ஒய்ன்றது 1300. ஸோ அப்படின்றப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு சொல்லணும். அப்போ 4/3/4ல பர்சன்டேஜ்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணது வந்து 7300. அடுத்து வந்து 6 1/2% நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 1300 அப்படின்னு சொல்லி சம் முடிச்சிடுவோம்னா அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் போமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இது ஒரு வேர்ட் ப்ராப்ளம் தான். பட் அவங்க அழகா வந்து என்ன பண்ணி கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு வந்து டேப்லெட் காலமாவே போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டேப்லெட் காலம் போட்டுட்டாங்கன்னு வைங்களேன், மோஸ்ட்லி இந்த டேப்லெட் காலம் மேல இந்த இடத்துல எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், இதை ஒய்ன்னு போட்டுக்கலாம். 3x + 4y = 780. 2x + 3y = 560. ஸோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும் டேப்லெட் காலம் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ன்றது என்னன்னா வந்து இதோட பெர் காஸ்டா இருக்கும், இதோட பெர் காஸ்டா இருக்கும். அப்படிதான் போகும் சம் எல்லாமே. ஸோ வேணா கொஸ்டினை ரீட் பண்ணி பார்க்கலாம். அப்படிதான் போகும் பாருங்க. ஸோ அட் மெரினா 2 டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் இருக்குது. ஸோ மெரினால வந்து 2 டைப் ஆஃப் கேம் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா ஹார்ஸ் ரைடிங், இன்னொன்று வந்து என்னன்னா குவாட் பைக்ஸ் இருக்குது. இந்த இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பெர் ஹவருக்கு அவங்க வந்து ரெண்ட் வந்து வாங்குறாங்க, கலெக்ட் பண்றாங்க. ஸோ அதை நம்ம வந்து எடுத்து அந்த கேம்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பெர் ஹவரோட ரெண்ட் வந்து அவங்க வந்து வாங்குறாங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப கிரணும் பெனிட்டாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா மே மந்த் வந்து அதை யூஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. யூஸ் பண்ணி அவங்க டோட்டலா செலவு பண்ணது எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா கிரண் மட்டுமே வந்து எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னா 780 ருபீஸ் செலவு பண்ணிருக்காங்க. ஸோ கிரண் வந்து 2 கேமுமே தான் விளையாண்டுருக்காங்க. அதாவது ஹார்ஸ் ரைடிங்கும் விளையாண்டுருக்காங்க, குவாட் பைக்கும் விளையாண்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து பெர் ஹவர் சார்ஜ் பண்ணுவாங்கல்ல, இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கிரண் வந்து ஹார்ஸ் ரைடிங் மட்டுமே 3 ஹவர்ஸ் போயிருக்காங்க. குவாட் பைக் மட்டுமே வந்து 4 ஹவர்ஸ் போயிருக்காங்க. ஸோ இதுக்கு மொத்தமான செலவுன்னு பார்த்தா 780 ருபீஸ் ஆயிருக்குது. ஆனா ஹார்ஸ் ரைடிங் பெர் ஹவருக்கு எவ்வளவு காசு வாங்குவாங்கறதையும் சொல்லல. குவாட் பைக் ரைடிங்க்குமே வந்து எவ்வளவு காசு வாங்குவாங்க பெர் ஹவர்ன்றது சொல்லல. ஆனா இவ்வளவு மணி நேரம் வந்து அவங்க 2 பேரும் அதை யூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டுத்தையுமே. அதுக்கு டோட்டலா இவ்வளவு செலவாச்சு. அதே மாதிரி பெனிட்டாவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹார்ஸ் ரைடிங்க்கு வந்து 2 ஹவர்ஸ், இதுக்கு வந்து 3 ஹவர்ஸ் எடுத்திருந்திருக்காங்க குவாட் பைக்கு. இதுக்கு மொத்தமா அவங்க கொடுத்த காசு எவ்வளவுன்னு பார்த்தா 560 ருபீஸ் இருக்குது. ஆனா எனக்கு இங்க வந்து பெர் ஹவர் சார்ஜே இல்ல. அந்த ஹார்ஸ் ரைடிங்க்கும் அந்த குவாட் பைக் ரைடிங்க்கும் எவ்வளவு மணி நேரத்துக்கு பெர் ஹவர் சார்ஜ் வந்து வாங்குவாங்கல்ல, சில மணி நேரத்துக்கு இவ்வளவு சார்ஜ்னு அதை கொடுக்கல. இப்ப அதை தான் வந்து நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன். இப்ப அப்படின்னா தானே உங்களால எவ்வளவு அமௌண்ட் டோட்டலா ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு தெரிய முடியும். இதுக்கு 3 மணி நேரம்னா 1 மணி நேரத்தோட காஸ்ட் இன்டூ 3 பிளஸ் இதுக்கு வந்து 4 மணி நேரம் ஓட்டி இருக்கிறாங்க அப்படின்னா பெர் ஹவர் காஸ்ட் இன்டூ 4 டோட்டல் பண்ணா எனக்கு 780 கிடைக்கும். ஸோ அப்ப இது எப்படி போகும்? 3x + 4y = 780 கிடைக்கும். அப்ப எனக்கு இந்த எக்ஸ் என்னன்னு தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நான் வந்து சொல்யூஷன் வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க வந்து அவங்க குறிப்பிட்டே வந்து டிட்டர்மினன்ட் மெத்தட்ன்ட்டாங்க. ஸோ வேர்ட் ப்ராப்ளம்னாவே நீங்க வந்து கிராமர் ரூல் எடுத்துக்கலாம். அதுலயுமே வந்து டிட்டர்மினன்ட் மெத்தட்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க கிராமர் ரூல் எடுத்துக்கலாம். ஸோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது அதை வந்து ஒரு ஈக்குவேஷனா எடுத்து எழுதணும். ஸோ எப்படி இருக்குது அது ஈக்குவேஷன்? 3x + 4y = 780. 3x + 4y = 780. And then 2x + 3y = 560. ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும்? எடுத்ததும் கிராமர் ரூல்ல பண்ணணும்னா டெல்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0வான்னு பார்க்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்து போட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 4 2 3. ஸோ 3 3s are 9 - 4 2s are 8. 1 which is not equal to 0. Therefore என்ன பண்ணலாம்? Since delta is not equal to 0, the system has unique solution. The system has unique solution. அது மட்டும் இல்லாம நான் என்ன பண்ணலாம்? We can apply Cramer's rule. ஸோ கிராமர்ஸ் ரூல் பண்ணி நான் என்ன பண்ணலாம்? எக்ஸ் வந்து டெல்டா எக்ஸ் பை எக்ஸ், சாரி டெல்டா ஒய் வந்து டெல்டா ஒய் பை டெல்டா. ஸோ நான் என்ன பண்ணணும்? இந்த டெல்டா எக்ஸும் டெல்டா ஒய்யும் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்? எக்ஸை தூக்கிட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை தூக்கிட்டு கான்ஸ்டன்ட்டை போடுவோம். 780 560. இங்க என்ன வரும்? ஒய்யோடது வரும் 4 3.
ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0, 8 4s are 32, 3, 3 7 7 4s are 28, 29 30 31 minus a 3s are 3 ஓட மல்டிபிள் பண்ணாம 4 ஓட பண்ணிட்டேனா. ஸோ 0, 8 3s are 24, 2, 7 3s are 21, 22, 23 minus 0, 24, 2, 2 2 4 0. ஸோ அப்போ இது வந்து 2 3 4 0, அது வந்து 2 4 2 2 4 0. ஸோ அப்போ 100 வருது. அடுத்த மாதிரி நம்ம இங்கே இப்போ என்ன வரும், 100 by அது 1 தானா, அப்போ பிரச்சனையே இல்லை, 100 அவ்வளோதான். ஸோ அப்போ எக்ஸோடது 100. அடுத்து ஒய்யோடது டெல்டா ஒய் பை டெல்டா. ஸோ அப்போ டெல்டா ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டா 3 2 இது 780 516 வரும். ஸோ நான் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 1120 மைனஸ் 1560 வரும். ஏன்னா அது மல்டிபிள் ஆகி அடுத்து இதை நான் சப்ராக்ட் பண்ண மைனஸ் 4 என்னடா இது, எதை மல்டிபிள் பண்ணேன், 5 3s are 15 தானே, அப்போ 16 தானே வரணும். இது இதை கரெக்டாக மல்டிபிள் பண்ணேன். இதை வந்து மல்டிபிள் பண்ணப்போ 0 6 3s are 18, 5 6 are 30 31 3 1 ஒரே நிமிஷம் 6 3s are 18, 5 3s are 15, 1680 கரெக்டு. இது 1560 கரெக்டு. சப்ராக்ட் பண்ண 0, இது 8 2 120 சரி. ஸோ 120. ஸோ அப்படின்றப்ப என்ன ஆகும், 120 டிவைடட் பை 1. ஸோ அப்போ வந்து ஒய் வந்து என்ன கிடச்சிருச்சு, 120 கிடச்சிருச்சு. ஸோ அப்போ எக்ஸ் வந்து 100, ஒய் வந்து 120னா ஒன்றும் இல்லை. ஹார்ஸ் ரைடிங் வந்து எக்ஸ்னு வச்சுருந்தோமா, அப்போ வந்து ஹார்ஸ் ரைடிங் நான் வந்து ரைடு எடுக்கிறதுக்கு பெர் ஹவருக்கு அவங்க 100 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து அந்த குவாட் பைக் இருந்துச்சா, அந்த குவாட் பைக் வந்து பெர் ஹவருக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 120 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் ருபீஸில் சொல்லணும். நீங்கள் எக்ஸ் ஒய்ன்ற சொல்யூஷன் வந்து ருபீஸில் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து பெர் ரேட்டுன்றது வந்து எனக்கு வந்து இதில் கேட்டிருந்தாங்க அமௌண்ட்ல. ஸோ அதனால வந்து ருபீஸில் சொல்கிறேன். சரி, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த மார்க்கெட் சர்வே 3 commodities ABC were considered. ஸோ ஒரு 3 commodity எடுத்துக்கிறாங்க. In finding the index number, some fixed weight were assigned to 3 varieties. In each just a minute. ஸோ ஒவ்வொரு கமாடிட்டிக்கான வெயிட் வந்து டோட்டல் வெயிட் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்கும் வந்து 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு இதுக்கும் 3 வெரைட்டிஸ் இருக்குது. அந்த ஒரு வெரைட்டிக்கும் வந்து ஒரு வெயிட் இருக்குது. அந்த வெயிட் டோட்டல் பண்ணி தான் எனக்கு டோட்டல் வெயிட்டே வந்து இந்த கமாடிட்டிக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்குது. அப்போ இந்த ஒவ்வொரு வெரைட்டிக்கான பெர் வெயிட் வந்து எனக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நான் அதை மல்டிபிள் பண்ணி டோட்டல் வெயிட்ன்றதே கண்டுபிடிக்க முடியும். ஆனா எனக்கு என்ன பண்ணல, அந்த வெரைட்டிக்கான பெர் வெயிட் வந்து கொடுக்கல. அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். The table below provides the information regarding the consumption of 3 quantities according to the 3 varieties and also the total weight received by the commodity. ஸோ எனக்கு வந்து அந்த 3 வெரைட்டி வந்து எவ்வளவு எடுத்திருக்காங்க அண்ட் அந்த வெயிட் வந்து டோட்டல் வெயிட் வந்து எவ்வளோன்றதா கொடுத்துருக்காங்களே தவிர ஒவ்வொரு வெரைட்டிக்கும் எவ்வளோ வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க, பெர் வெயிட் சரி பெர் வெரைட்டியோட வெயிட் என்னது, அந்த இதுக்கு வெயிட் என்னது அப்படின்றது தெரியல. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி வந்து இதுக்கு மேலதான் வந்து எக்ஸ் ஒய் ஜெட் வரும். ஸோ அப்போ நீங்க இப்படிதான் மல்டிபிள் பண்ணீங்க, எக்ஸ் பிளஸ் 2y பிளஸ் 3z ஈக்குவல் டு 11. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் 2y பிளஸ் 3z ஈக்குவல் டு 11. அடுத்து 2x பிளஸ் 4y 2x பிளஸ் 4y பிளஸ் 5z ஈக்குவல் டு 21. And then அடுத்து 3x plus 5y plus 5y plus 6z equal to 27. ஸோ இப்போ எனக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், நான்
எனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எதுக்கு கண்டுபிடிக்கிறேன் நான்? ஏன்னா என்னோட டெல்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தாதான் இந்த இதுல வந்து நான் வந்து கிராமர் ரூல் அப்ளை பண்ணி நான் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எனக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க, கிராமர் ரூல் வச்சு தான் நீங்க கண்டுபிடிங்கன்ட்டாங்க. ஸோ அப்போ கிராமர் ரூல்னா எனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஸோ அப்போ டெல்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 1 2 3 2 4 5 3 5 6. ஸோ வேல்யூ கரெக்டாக போட்டிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 2 4 5 3 5 6. ஓகே, இப்போ நம்ம வந்து சைன் அசைன் பண்ணணும். ஸோ சைன் அசைன் பண்ணேன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்போ வந்து 1 6 4 ஆர் 24 மைனஸ் 25. அடுத்து மைனஸ் 2 12 மைனஸ் 15. அடுத்து ப்ளஸ் 3 10 மைனஸ் 12. அப்போ மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 ப்ளஸ் 3 மைனஸ் 2. ஸோ அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 6 மைனஸ் 6 அப்படின்றப்ப எனக்கு ஆன்சர் என்ன வருது, ரெண்டும் கேன்சல் ஆகி minus 1 which is not equal to 0. So since delta is not equal to 0, the system is consistent. Sorry, system is consistent. The system has unique solution. Consistency ல இருக்கு. The system has unique solution. அது மட்டும் இல்லாம நான் என்ன பண்ணலாம், we can apply Cramer's rule. So Cramer rule என்னது? So Cramer rule படி delta x, sorry, x வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், delta x by delta பண்ணணும். y வேணும்னா நான் delta y by delta பண்ணணும். z வேணும்னா நான் delta z by delta பண்ணணும். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன பண்ணணும், டெல்டா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன், என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இருக்குதுல்ல, அதாவது என்னோட ஏ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்குதுல்ல, அதுல வந்து நான் என்ன பண்றேன், எக்ஸ் டேர்ம்ஸை எடுத்து தூக்கிட்டு நான் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸை போடுறேன் அப்படின்னா அதான் என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்போ 11 21 27 தான் ஃபர்ஸ்ட் வரும். 11 21 27. அடுத்து பிக்கு அடுத்தது வந்து 2 4 5. அது வந்து ஒய்யோடது அப்படியே போட்டுக்கலாம் நம்ம. 2 4 5 அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ 2 4 5. அதே மாதிரி ஜெட்டும் அப்படியே போட்டுக்கலாம். 3 5 6. ஸோ அப்போ வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்போ 11 24 மைனஸ் 25 மைனஸ் 2 126 மைனஸ் 135 plus 3 105 minus 108. So answer என்ன வருது, 11 into minus 1 minus 2 into minus of 1 2 3 10 9 minus 9. And then plus 3 into minus 3. So minus 11 plus 18 minus 9. So minus 11 plus 9 minus 2. சரி, அப்போ இது வந்து மைனஸ் 2ன்னு வந்துருச்சு. ஸோ டிவைடட் பை என்ன நம்பர் இருந்துச்சு, -1 இருந்துச்சா. ஸோ அப்போ -1 இருந்தால் 1 தான், சாரி 2 தான் என்னோட சொல்யூஷன். அடுத்து இதே மாதிரி நான் என்ன பண்ணணும், அடுத்து வந்து டெல்டா ஒய்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா ஒய் ஈக்குவல் டு, ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இருக்கணும், ஆனால் வந்து ஒய் இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே கான்ஸ்டன்ட் போட்டுக்கணும். ஸோ அப்போ 1 2 3 இருக்கும், 1 2 3 இருக்கும். இந்த இடத்துல வந்து 11 21 27 இருக்கும். இங்கே 3 5 6 இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், சிம்பிள் அசைன் பண்ணுவேன், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு. ஸோ அப்போ வந்து 1 into 1 2 6 மைனஸ் 35 3 135. அதுக்கப்புறம் மைனஸ் 11 into 12 minus 15 plus 3 into 12 minus 15. மறக்குதா? எஸ், மறக்குது. சரி, ஆன்சரை மட்டும் எடுத்து எழுதுறேன் நான். 1 into minus 9 minus 11 into minus 3 plus 3 into minus 3. இன்னும் அதே மாதிரியே வருவா இருக்கு. minus 9 plus 33 minus 9. ஸோ இதுக்கு வந்து இங்கே மல்டிபிள் ஆகும்.
இதை ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதை ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 54 minus 63. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் 3 into 9 வருது. ஸோ ப்ளஸ் 27. ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து மைனஸ் ஸோ இங்கே வந்து -9 வரும். ஸோ இது வந்து -27. ஸோ அப்போ வந்து -36 + 33 வரும். ஸோ அப்போ வந்து -3 வரும். ஓகே, ஸோ -3 வந்தால் இங்கே என்ன வரும்? -3 டிவைடட் பை -1னா 3. அடுத்து இந்த மாதிரி நான் என்ன பண்ணணும்? டெல்டா ஜெட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா ஜெட்ல எக்ஸ் ஒய் அப்படியே இருக்கட்டும். ஸோ அப்போ 1 2 3 1 2 3 அதுக்கப்புறம் 2 4 5 அதுக்கப்புறம் வந்து 11 21 27 11 21 27. ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்போ வந்து 1 ஸோ 7 7 28 2 7 9 10 -1 0 5 அதுக்கடுத்து -2. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 54 minus 63 plus 1 10 minus 12. ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குதா? எஸ். அப்போ வந்து 1 into 3 minus 2 into minus 9 plus 1 into minus 2. ஸோ அப்போ 3 plus 18 minus 2. ஸோ அப்போ வந்து 1 plus இது 11. ஸோ அப்போ இது வந்து -3 minus -3 அது +3 தான். +3 minus 4னா -1. ஓகே, ஸோ அப்படின்றப்ப எல்லாமே வந்து 1 சிங்கிள் டிஜிட்ல தானே வருது. ஸோ அப்போ அதுவும் சிங்கிள் டிஜிட்ல தான் வரணும் அந்த ஆன்சரும். ஸோ அப்போ வந்து -1/1னா 1. ஓகே, ஸோ அதான் என்னடா டபுள் டிஜிட் வருதுன்னு பார்த்தா நம்ம எடுத்தது மாற்றி போட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள்லாம் வந்து பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு வந்து வேற ஒரு வேல்யூ வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து வெயிட்டு தான் நம்ம வந்து அசைன் பண்ணுறோம் ஆன்சர். ஸோ இப்போ எல்லா வெயிட்டும் வந்து ஒரே மாதிரி தானே இருக்கணும், லைக் யூனிட் டிஜிட்டாக தானே இருக்கணும். அதனால 2 3 1 2 3 வந்துருந்துச்சுன்னா அது அங்கேயும் வந்து ஒரு 1 டிஜிட்டாக தான் வந்துருக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து 1ன்னு சொல்லி வந்திருக்கு. இதுதான் வந்து உங்களோட ஆன்சர். ஸோ அப்போ என்னோட சொல்யூஷன் இஸ் அப்படி போட்டு x, y, z. ஸோ அப்போ x என்ன இருக்குது? 2 3 1. ஸோ அப்போ 2, 3, 1. ஸோ இதான் வந்து உங்களோட சொல்யூஷன். ஓகேவா? கண்டுபிடிச்சாச்சா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த வெயிட், அந்த யூனிட்டுக்கு அசைன் பண்ணியிருக்கிற வெயிட் அப்படின்னு எடுத்து எழுதணும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம வந்து ஈக்குவேஷனே ஃபார்ம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தது டேபிள் போட்டுக்கலாம். அண்ட் தென் ஈக்குவேஷன் போறப்ப இன்னும் வந்து நமக்கு நல்லா வந்து அதை வந்து கொண்டுட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும், ஈக்குவேஷனா கொண்டுட்டு போறதுக்கு. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a total of 8,500 was invested in 3 interest earning account. அதாவது என்னன்னா, எனக்கு என்னோட மொத்தம் 8,500 ரூபாய் நான் வந்து பிரிச்சு 3 அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறேன். அந்த அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு என்ன வருதுன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் வருதான். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் 2%, 3%, 6%. ஸோ 3 இதுலயுமே 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வருது. ஸோ ஒரு இதுல 2%, ஒரு இதுல 3%, ஒரு இதுல 6% இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அப்படி பாக்குறப்ப ஒரு வருஷத்துல எனக்கு இப்படி பிரிச்சு போட்ட அமௌண்ட்ல கிடைக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே மொத்தமா நான் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து 380 rupees வருதான். அப்படி இருக்கிறப்ப அந்த அமௌண்ட் இன்வெஸ்டட் அட் 6 அப்படி இருக்கிறப்ப அந்த அமௌண்ட் இன்வெஸ்டட் அட் 6%, அதாவது நான் ஒரு 6% சொல்லி இன்ட்ரெஸ்ட் வர அந்த இதுல அக்கௌண்ட்ல வந்து நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன்ல, அந்த அமௌண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னா சம் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் அதர் 2 அக்கௌண்ட்ஸ். அதாவது 2%, 3% போட்ட அமௌண்ட்டை நான் ஆட் பண்றது வந்து 6% போட்ட அமௌண்ட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்குதான். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து 3 டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் இருக்குதா, 3 டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் வருதா, அப்போ XYZன்னு சொல்லி 3 அன்னோன் வரப்போகுது. ஸோ 3 அன்னோன் வந்துருச்சுன்னா 3 ஈக்குவேஷன் வரணும்.
ஸோ 3 ஈக்குவேஷன் வரணும் அப்படின்னா 3 ஈக்குவேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கொஸ்டின்ல இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து என்னதுன்னா, என்னோட 3 அமௌண்ட்டையும் நான் மொத்தமா வந்து எண்ணி பார்த்தா எனக்கு 8,500 வரணும். ஸோ அப்ப அந்த 3 அமௌண்ட் என்னது எக்ஸ் ஒய் ஜெட்டா? அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட்ன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து 3 அக்கௌண்ட்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் டோட்டல் பண்ணா எனக்கு வந்து 380 rupees வருது. ஸோ அப்ப 2% ஆஃப் எக்ஸ், 3% ஆஃப் ஒய், 6% ஆஃப் ஜெட் அது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 380 rupees வரும். அதுக்கப்புறம் தேர்ட் இதுக்கு தான் அவங்க இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க 6%ல இருக்கிற அமௌண்ட் எடுத்துட்டு போய் நீங்க வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்ணணுமா? 2% அண்ட் 3%ஓட அமௌண்ட் ஆட் பண்ணா அதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இதுக்கு ஏத்தபடி நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்களோட ஈக்குவேஷனை வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து டேப்லெட் காலம் போடணும்னா போட்டுக்கோங்க. ஸோ டேப்லெட் காலம்னா ஒண்ணும் இல்ல. உங்களோட அக்கௌண்ட் என்னென்ன இருக்குது? ஸோ ஒரு நிமிஷம் எடுத்து எழுதுறேன் நானு. ஸோ உங்களோட அக்கௌண்ட் என்னென்ன இருக்குது? 1, 2, 3யா? ஸோ அப்ப வந்து 1, 2, 3. ஸோ அதுல உங்களுக்கு என்னென்ன பெர்சன்டேஜ் இருக்குது? ஸோ இது வந்து 2%, இது வந்து 3%, இது வந்து 6%. ஸோ இதோட மொத்தம் வந்து எவ்வளவு இருக்குது? 380 rupees இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நான் ஈக்குவேஷனே ஃபார்ம் பண்றேன்றப்ப ஈக்குவேஷனுக்கு நீங்க வந்து டைரக்டாவே வந்து போயிடலாம். ஸோ அப்போ 3 அமௌண்ட்டை சேர்த்தா எனக்கு வந்து 8,500னா ஸோ அந்த 3 அமௌண்ட் வந்து எக்ஸ், ஒய், ஜெட். ஸோ இவங்கள தான் நான் கண்டுபிடிக்கணும். அதனால அவங்க தான் அன்னோன். அதனால அவங்களுக்கு தான் எக்ஸ், ஒய், ஜெட் கொடுக்கணும். ஸோ இந்த 3 அமௌண்ட் எடுத்து ஆட் பண்ணா எனக்கு 8,500 rupees வருது. அண்ட் தென் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? The interest at the rate of 2%, 3%, 6%. If the total simple interest for 1 year was 380 rupees. அதாவது என்னன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அதை நான் மொத்தமா ஆட் பண்ண எனக்கு 380 rupees வரணுமா? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்? இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100. ஸோ Pன்றது பிரின்சிபல் வேல்யூ, என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் நான் இதில் போட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி நான் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஃபர்ஸ்டோட பிரின்சிபல் வந்து எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் இன்டூ என்ன வந்து என்னது? ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் வருது. அப்போ 1 இன்டூ ஃபர்ஸ்ட் ரேட் என்னது? 2%. அப்போ 2 by 100. அப்போ என்ன வரும்? 2x by 100 வருது. ஸோ அந்த மாதிரி அடுத்து வந்து ஒய்க்கு வந்து என்ன பண்ணணும் நம்ம? அந்த 3% போட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆகும்? 3y by 100. தனியா கண்டுபிடிக்கணும் தேவையில்லை. ஒரு இது கண்டுபிடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அடுத்தது என்னது? 6%. அப்போ 6z by 100. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் வந்து எனக்கு டோட்டல் பண்ணா எனக்கு எவ்வளவு வருதான்? 380 rupees வருதான். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்? நான் இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணி இது ஒரு செகண்ட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பாக்குறப்ப கொஞ்சம் ஃப்ராக்ஷனா இருக்குன்றப்ப எனக்கு வந்து ஈஸியா வராது ஆன்சர். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கீழே இருக்கிற 100 எல்லாத்தையும் காணா போகணும் அப்படின்னா என்ன பண்றேன்? டோட்டல் எல்லாத்தையும் 100ஆல டிவைட் பண்றேன். ஸோ இப்போ இதை 100ஆல டிவைட் பண்ணா இந்த 100 கீழே இருக்க 100 கேன்சல் ஆகி 2x ஆயிடும், இது 3y ஆயிடும், இது 6z ஆயிடும். இங்க நான் என்ன பண்றேன்? நான் வந்து சாரி 100ஆல மல்டிபிள் பண்றேன், மாத்தி சொல்லிட்டேன். அங்க லாஸ்ட்ல நான் வந்து 100ஆல நான் மல்டிபிள் பண்றப்ப என்ன ஆயிடும்? 38 இங்க ஒரு 0 அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 0. ஸோ எனக்கு டோட்டலா 38,000 வந்து நிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, எனக்கு 6% இன்ட்ரெஸ்ட் வருதுல்ல அந்த அமௌண்ட் எப்படி இருக்குதுன்னா, இந்த ரெண்டு அமௌண்டோட டோட்டலா இருக்குதான். ஸோ அப்போ இந்த அமௌண்ட் என்னது? Z. இந்த அமௌண்ட் என்னது? எக்ஸ், ஒய். அப்ப எனக்கு எப்படி வருதுன்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து ஜெட்டுக்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னு வருது. இப்போ இது எப்படி ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு 0ன்னு போடலாம். ஸோ இதான் வந்து என்னோட தேர்ட் ஈக்குவேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப நான் என்ன பண்ணலாம்? 3 அன்னோனுக்கு 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சுன்னா தாராளமா என்ன பண்ணலாம்? கிராமர் ரூல்ல வந்து அப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, என்னோட டெல்டா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ டெல்டான்றது என்னது? என்னோட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறப்ப அது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஸோ அப்ப 2 1 1 1 1 1 அடுத்து 2 3 6 அடுத்து 1 1 மைனஸ் 1. ஸோ அப்போ என்ன ஆகும் எனக்கு? பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்றப்ப 1 இன்டூ மைனஸ் 3 மைனஸ் 6 மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 2 மைனஸ் 6 பிளஸ் 1 இன்டூ 2 மைனஸ் 3. ஸோ அப்போ மைனஸ் 9 அதுக்கப்புறம் மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 8ன்றப்ப பிளஸ் 8ன்னு ஆகும். அடுத்து வந்து பிளஸ் மைனஸ் 1. ஓகே? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இது ரெண்டும் மைனஸ் 10 ஆயிடும், இது பிளஸ் 8ன்றப்ப மைனஸ் 2 which is not equal to 0. ஸோ அப்படின்றப்ப என்னோட determinant of A வந்து அதாவது என்னோட டெல்டா வந்து not equal to 0 அப்படின்றப்ப it has unique solution. அது மட்டும் இல்லாம நான் என்ன பண்ணலாம்? அதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன்றதால நான் வந்து we can apply Cramer's rule சொல்றேன்.
we can apply. சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும், கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்றதுக்கு போயிடணும். ஸோ என்னது டெல்டா எக்ஸ் சாரி ஜெட் எனக்கு வேணும்னா டெல்டா எக்ஸ் எனக்கு வேணும்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா போடணும். ஒய் எனக்கு வேணும்னா டெல்டா ஒய் பை டெல்டா போடணும். ஜெட் எனக்கு வேணும்னா டெல்டா ஜெட் பை டெல்டா போடணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒன்னொன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிக்க போறேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டா எக்ஸ் வேணும். ஸோ அப்போ எப்படி நான் டெல்டா எக்ஸ் கண்டுபிடிப்பேன், என்னோட எக்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டுட்டு கான்ஸ்டன்ட்டை தூக்கி நான் என்ன பண்ணணும், உள்ள போடணும். ஸோ கான்ஸ்டன்ட் என்னென்ன இருக்குது, 8500, 380, அதுக்கப்புறம் வந்து 0. ஸோ அப்போ என்ன பண்ண போறேன், 8500, 38,000, அப்புறம் 0. ஸோ இங்க என்ன பண்ண போறேன், நான் என்னோட ஒய்யை போட்டுக்க போறேன். ஒய் என்ன இருக்குது, 131. அடுத்து வந்து 16 minus 1, 16 minus 1. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ 8,500. ஸோ இதை நான் வந்து க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா -3 -6, அதுக்கப்புறம் -1. ஸோ இதெல்லாமே வந்து பிளஸ் மைனஸ் சைன் போட்டுக்கணும். ஸோ -1 -38,000 plus 0, அதுக்கப்புறம் +1 into 38,000 minus 0. ஸோ அப்போ 8,500 minus 9 -1 minus 38,000 plus 1 into 38,000. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், இது மல்டிபிள் ஆகி ஸோ மைனஸ் ஆஃப் 9 5 45, ஸோ 400, 8 8 64, 72, 76, 500. அதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகும், இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 38,000 ப்ளஸ் 38,000 அப்படின்னா -76,500 ப்ளஸ் 76,000. ஸோ பாருங்களேன் கேன்சல் ஆகி -500 வருது. ஸோ எனக்கு வந்து -500 கிடைச்சிருச்சு. அங்கே டிட்டர்மினன்ட் வேல்யூ எவ்வளோ, அது வந்து -2. ஸோ ஆல்மோஸ்ட் கேன்சல் ஆகுற மாதிரி தான் வருது. ஸோ அப்படின்றப்ப -500 டிவைடட் பை -2னா 250. ஓகேவா? ஸோ இது வந்து 250 கண்டுபிடிச்சோம். தென் இப்போ வந்து நம்ம வந்து டெல்டா ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸோடது அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஸோ எக்ஸோடது என்ன இருக்குது, 1 2 1 1 2 1. அடுத்து வந்து ஒய்யோடதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் போட்டு மாத்திடணும். ஸோ இப்போ 8,500, அடுத்து 38,000, அதுக்கு அடுத்து 0. அண்ட் தென் நம்ம ஜெட்டுக்கு வந்து 16 minus 1, 16 minus 1. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், 1 into -38,000 minus 0, அடுத்து -8,500 into -2 -6 plus 1 into 0 minus 38,000. ஸோ அப்போ என்ன ஆகும், -38,000. அதுக்கப்புறம் இது என்ன ஆகும், ப்ளஸ் -8,500 into -8 plus -38,000. ஸோ அப்போ ரெண்டு 38,000 இருக்குதா, ஸோ ரெண்டும் சேர்ந்து -7,600 ஆகும். இது ப்ளஸ் 5 8s are 40, 4 68. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா -8,000 வரும். ஸோ அப்போ வந்து டெல்டா ஒய் வந்து எனக்கு வந்து -8,000 வந்துருச்சு. ஸோ அப்போ -8,000 எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணணும், இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ -8,000 டிவைடட் பை -2 போட்டோம் அப்படின்னா 4,000 வரும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, 4,000 கிடைச்சிருச்சு. அண்ட் தென் எனக்கு வந்து இப்போ வந்து எக்ஸ் கிடைச்சிருச்சு, ஒய் கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும், ஜெட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஜெட்டு கண்டுபிடிக்கணும்னா ஸோ டெல்டா ஜெட் ஈக்குவல் டு, ஸோ எக்ஸ் ஒய் அப்படியே வச்சுக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் வந்து 1 2 1 வருது, 1 2 1. ஒய் வந்து 1 3 1. அடுத்து வந்து லாஸ்டா இருக்கிற ஜெட்டை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் 8,500, 38,000, அப்புறம் ஒரு 0. ஸோ அப்போ போடுறப்ப 1 into 0 minus 38,000 minus 1 into 0 minus 38,000
plus 8500 into 2 minus 3. So, அப்போ minus 38,000 plus 38,000 plus 8,500 into minus 1. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்போ minus 8,500 போயிடும். ஸோ அப்போ minus 8,500 divided by minus 2 வரும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ரெண்டும் 4250 வருது. ஸோ அப்போ எனக்கு எக்ஸ் என்னன்னு கிடைச்சிருச்சு 250. ஸோ the solution is போட்டு the solution is x வந்து 250 y வந்து 4000 z வந்து 4250. ஸோ நல்லா பாருங்களேன், அவங்க லாஸ்ட்ல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க தெரியுமா, ஒய்யையும் நான் எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ண எனக்கு ஜெட் கிடைக்கும்னு. ஸோ பார்த்தீங்களா சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இப்படி கூட நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கண்டுபிடிச்சது கரெக்டான்றதை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போட்டு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வருதான்னு கூட பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப பாருங்களேன் ரெண்டு ஆன்சர் வருதா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஆன்சர் வந்து கரெக்டாக கொண்டுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த XYZ நான் யாரை எடுத்திருந்தேன், அந்த அமௌண்ட் பிரிச்சு போட்டிருந்தேன்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கும், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கான அமௌண்ட் வந்து இது அப்படின்றது எனக்கு கடைசியில் இருக்குது. ஸோ அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் 2% வந்து 250, 3% வந்து 4000, 6%ன்றது வந்து 4250 அப்படின்ற கதை எழுதுனீங்கன்னா சம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட வந்து கிராமர்ஸ் ரூல் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதுக்கடுத்த எக்ஸசைஸ் வந்து வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம கிளாஸ் கவனிச்சிங்களா, இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் அங்கேருந்து அந்த PDF வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஸ்டடி பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் உங்களுக்கு வந்து அங்கே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.